பேசாம இருந்தா என்னடி அர்த்தம்? என் மேல தப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப என் மேல தப்பா? யார் மேல தப்புன்னு பாத்துக்கிட்டு இருந்தா வாழ முடியாதுப்பா. விட்டு கொடுத்து வாழ்றதுதான் வாழ்க்கை. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்ல, விட்டு கொடுத்தலாம். என்னாலலாம் போக முடியாது. ஈகோ. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் வராத பிரச்சனையாடி. ஆனா ஒரு நாள் கூட அவர் என்ன பிரிஞ்சதில்லை. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்களா வந்து கூப்பிட்டாதான் வருவேன். புருஷன் பஞ்சாதிக்குள்ள ஈகோ மட்டும் வரவே கூடாதுப்பா. நீ உடனே போய் உன் பெஞ்சாதி அழைச்சிட்டு வர வழியை பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னங்க டைம் ஆயிருச்சு, கிளம்புறேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன், எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிடுங்க. சொல்லிட்டேன். ஏ ஜாஸ்மின், தட்டி விட்ட ட்ரெஸ் கூட எடுத்து வைக்காம எங்கடி போற? அப்படி என்னடி அவசரம்? வந்து எடுத்து வச்சுட்டு போடி. சாரிப்பா, கவனிக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்காக எடுத்து வச்சிருங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. இன்னைக்கு ஒன்னால நான் ஆபீஸ் போக முடியல. எல்லாம் சம்பாதிக்கிற திமிருடி. சம்பாதிக்கிற பொண்ணு வேணும் தானே என்ன கேட்டீங்க? அதுக்காக இப்படியா? உனக்கெல்லாம் ஈகோடி. ஈகோவா? எனக்கா? என்ன எனக்கா? என்னங்க ஒண்ணுமே பேசாம வந்து உட்கார்ந்துட்டீங்க? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப். சார்ஜ் இல்ல. சார்ஜ் இல்லன்னு அசால்ட்டா சொல்றீங்க. பிறகு எப்படி சொல்லணும்? இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் பேச்சு எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். என் பேச்சு பிடிக்கலையா இல்ல என்னையவே பிடிக்கலையா? நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். உங்களுக்கு தனிமை தான் வேணும்னா பின்ன எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? இப்ப நான் உங்களுக்கு நல்ல வைஃபை இல்லையா? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? உட்காருங்க முதல்ல. என்கிட்ட பேசாம பின்ன யார்கிட்ட பேச போறீங்க? உனக்கெல்லாம் ஈகோடி. அதுக்கு தான் சரிக்கு சரி பேசுற. நீ இருக்கிற வீட்ல நான் இருக்கவே மாட்டேன். வேண்டாங்க, வேண்டாம். நீங்க இருக்க வேண்டாம். நான் இல்லாத வீட்ல நீங்களே இருங்க.